ஆனால் இப்போ டேட்டா சயின்ஸ்க்கு வந்து மேக்ஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட்டாண்ணா? சரி, ஆக்சுவலாக வந்து இது ஒரு மித்து தாங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸ் யூ ஏங்க மேக்ஸ் இருந்தால் தான் டேட்டா சயின்ஸ் படிக்க முடியும், யாருமே படிக்க மாட்டோம். ஒரு டேட்டா இருக்குங்க, இந்த டேட்டாவுக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும், அந்த அல்காரிதம் கால் பண்ணி விட்டால் அது வந்து உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ லீனியர் ரீக்ரெஷனா, லாஜிஸ்டிக் ரீக்ரெஷனா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டா, என்ன இந்த டேட்டாக்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல போட வேண்டியது இருந்துச்சுங்க. அது பேர் டேட்டா வேர் ஹவுசிங் சொன்னாங்க. மிஷின் லேர்னிங்னு சொல்கிறாங்கன்னா அப்படின்னா என்னென்னா? சரி, ஓகே. நார்மலாக வந்து ஒரு டேட்டா மட்டும் இல்லாமல் வாய்ஸ், ஆடியோ, வீடியோன்ட்டு இப்போ எல்லாமே வந்துருச்சுங்க. சரி, இங்கே பாருங்களேன், அடுத்த ஒரு 200-100 வருஷம் கழிச்சுமே இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் படிப்பான், அவனுடைய மார்க்கை ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். ஆதார் கார்டு இருக்கும், பேன் கார்டு இருக்கும், அப்போ டேட்டா எப்பவுமே இருக்குங்க. பயோமெடிக்கல் வேலைக்கு போகிறது கஷ்டம், கெரியர் கேப் 3 வருஷம் வேலைக்கு போகிறது கஷ்டம், நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்காரு வேலைக்கு போகிறது கஷ்டம். இதை தாண்டி ஒருத்தன் நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் வந்து கீர்த்தனாவுடைய பைத்தான் கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்டுருந்தாங்க. ஸோ அதோட கண்டினியூஷனாக டேட்டா சயின்ஸ் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்கம்மா? யா, கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்கலாங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. யா, உங்கள் கேள்விகள் கேட்கலாங்க. இப்போ டேட்டா சயின்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்காண்ணா, அது எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணி மொபைலில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஷோர். உங்ககிட்ட கேட்கலாமா? கண்டிப்பாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்ண தயாராக இருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, அண்ட் இன்டெலுடைய அட்வான்ஸ் பைத்தான் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, அண்ட் நாஸ்காம் சர்டிஃபைடு டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, ஐபிஎம் சர்டிஃபைட் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. உங்களோட கேள்விகள் இப்போ கேட்கலான்னு. ஆனால் இப்போ டேட்டா சயின்ஸ்னால் என்னதானா? டேட்டா சயின்ஸை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சந்தோஷமான விஷயங்க. இன்றைக்கி பிளேஸ் ஆன லைக் ஸோ தம்பி பேர் வந்து கோபாலுங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 2022 பாஸ்ட் அவுட்டுங்க, ஞானமணி காலேஜை சேர்ந்தவருங்க, கள்ளக்குறிச்சிங்க இவரோட ஊருங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க, டபுள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. பயோமெடிக்கல் வேலைக்கு போகிறது கஷ்டம், கெரியர் கேப் 3 வருஷம் வேலைக்கு போகிறது கஷ்டம், நான் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்காரு வேலைக்கு போகிறது கஷ்டம். இதை தாண்டி ஒருத்தன் நேர்மையாக வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ எல்லாராலையும் வேலைக்கு போக முடியும், நம்பிக்கையோடு போகிறானுங்க. ஸோ இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் என் தம்பி வந்து ஜெயிச்சு காமிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக நீங்களும் விஷ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அவருடைய ஸ்பீச்சை பார்க்கலாங்க. ஐடி ஃபீல்டுக்குள்ளே போக முடியுமான்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு திடீர்னு ஒரு ஐடி ஃபீல்டில் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற கேட்குறப்பவே ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். அந்த ஃபீல் வந்து உண்மையாக இருக்கிறப்போ அதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண வேர்ட்ஸும் இல்லை, எனக்கு அதுக்கு ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸும் எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன். சொல்கிறதுக்கு நோ மோர் வேர்ட்ஸ். சரி, ஓகே, ஃபைன். ஸோ இப்போ ஐடி கம்பெனியில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நம்ம கம்பெனி எப்படி கண்டுபிடிச்சிங்க, எதை பார்த்து வந்தீங்க, அந்த டீடைல்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு 3rd இயர் 4th இயர்லவே இல்லை, அந்த டைம் வந்து சொல்லவே தேவையில்ல, இது லாக்டவுன் பீரியட் வேறு. லாக்டவுன் முடிஞ்சோடனே காலேஜ் வச்சிட்டாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. என்னோட கோர் கம்பெனிலையும் அந்த அளவுக்கு வேகன்சி இந்தியா ஃபுல்லாகவே அவ்வளோ எங்கேயும் இல்லை. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இது பயோமெடிக்கல் அப்படின்னாலே வேகன்சி எங்கே இருக்காது, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இல்லை இங்கே வேண்டாம், ஃப்ரெஷர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே வந்து என்னோட கோர்ஸை என்னடா இது கோர்ஸ் எடுத்துட்டு இப்படி வந்து மாட்டிட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கப்போ எனக்கு தெரிஞ்ச 3 லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS, அப்புறம் இன்னொன்று வந்து JS மட்டும்தான். ஸோ இந்த 3 மட்டும்தான் இருக்கு, இதுதான் இது மொத்த கோடிங் லாங்குவேஜ் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போது தான் என்ன நினைச்சேன், சரி இதுல போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணா, இதுல எதுவுமே இல்லை தம்பி, இதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது தம்பி, உனக்கு எது தெரிஞ்சதுல ஒரு லைன் போட்ட அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, இது எதுவுமே உனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்றது, ஐயோ கோடிங்கும் வரல போலியே, நம்ம லைஃப் போச்சு, மொத்தமா போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் வெங்கட் சார் வந்து நான் பார்த்தேன். வீட்டுல சொல்லிட்டீங்களா, என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு அதுவே ஒரு சர்ப்ரைஸாவே நான் வச்சிருக்கேன். வீட்டுல போயிட்டு நான் சர்ப்ரைஸா அதை எக்ஸ்போஸ் பண்ணலான்னு. ஓகே, சூப்பர். ஸோ கங்க்ராட்ஸ் அந்த கோபால். தேங்க்ஸ். அவரோட ஸ்பீச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நீங்களும் விஷ் பண்ணுங்கள், அவர் நல்லா இருக்கணுங்க. எனிவே, இப்போ டேட்டா சயின்ஸ், உங்களோட கேள்வி வந்து டேட்டா சயின்ஸ்னால் என்ன? சார், டேட்டா சயின்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ எல்லாமே உலகத்தில் இருக்கிறது எல்லாமே டேட்டாங்க. இந்த டேட்டாக்கள் எல்லாமே வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து முதல்ல எக்ஸலில் ஸ்டோர் பண்ணாங்க. இந்த டேட்டானா என்ன, ஒரு காலேஜ் நான் படிக்கிறேன், காலேஜுடைய ஸ்டூடெண்ட் டேட்டா இருக்கும். இந்த டேட்டாக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு டப்பாவில் கொண்டு போய் வச்சாங்க. முன்னாடி வந்து எக்ஸலில் இருந்துச்சுங்க, இப்போ வச்சுருக்கிறது ஒரு டப்பாங்க. அது பேர் தான் டேட்டா பேஸ்ன்னு சொன்னாங்க. இந்த டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து ஸோ ஒரு டேட்டா பேஸில் வச்சாங்க, அதை சரியாக மேனேஜ் பண்ணாங்க.
டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொன்னாங்க. இது வந்து வெவ்வேறு டேபிள் வச்சு ரிலேட் பண்ணாங்க. ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற RDBMS உருவாச்சுங்க. இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஸ்டோரேஜுங்க. என்ன தான் வந்து இந்த டேட்டா இருந்தாலுமே இந்த டேட்டா வெவ்வேறு விதங்களில் இருக்கும். அதாவது சில கம்பெனியில் எக்ஸலில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து சைபர்ஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, சில கம்பெனியில் ஆரக்கில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. டேட்டாக்களை வெவ்வேறு விதமாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இந்த டேட்டாக்கள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல போட வேண்டியது இருந்துச்சுங்க. அது பேர் டேட்டா வேர்ஹவுசிங் சொன்னாங்க. இப்போ அதோட ட்ரெண்டிங் நேம் வந்து டேட்டா இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க. ஸோ வெவ்வேறு இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. ஸோ அது டேட்டா இன்ஜினியரிங் சொன்னாங்க. இந்த டேட்டாவை வந்து அனலைசிஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. இந்த டேட்டாவில் வந்து சில டேட்டா தப்பாக இருக்கலாங்க, சில டேட்டா மிஸ் ஆகிருக்கலாம். இது எல்லாமே அனலைசிஸ் பண்ணுறது டேட்டா அனலைசிஸ்ன்னு சொன்னாங்க. இதில் இருந்து மெஷின் லேர்னிங் அல்காரத்தை யூஸ் பண்ணி இந்த டேட்டாக்களை வச்சு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், ஒரு பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான்னு சொல்கிறது டேட்டா அனலைசிஸுங்க. அந்த பையன் அடுத்த முறை ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவானு சொன்னால் அதுதான் டேட்டா சயின்ஸ். ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குறது தான் டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ டேட்டா சயின்ஸ்க்கு வந்து மேக்ஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட்டாண்ணா? சரி, ஆக்சுவலாக வந்து இது ஒரு மித்து தாங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸ் ஏங்க மேக்ஸ் இருந்தால் தான் டேட்டா சயின்ஸ் படிக்க முடியும். யாருமே படிக்க மாட்டோம். ஏன்னா 100க்கு 99% மேக்ஸ்னாவே அலர்ஜிங்க. ட்ரிக்னாமெண்ட்ரியோ இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ பார்த்தாவே அலர்ஜி எல்லாருக்குமேங்க. அல்ஜிப்ரானாவே இப்போ உனக்கே பயமாக இருக்கும். சரிங்களா, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க. அதனால் வந்து அப்புறம் யாருமே ஃபீல்டுக்குள்ளே போக முடியாதுங்க. இந்த மெஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் இல்லாதவனும் அந்த அல்காரிதமை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஸோ எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணி வச்சுருங்க, லைப்ரரிஸே பண்ணி வச்சுருவோமா. அதாவது ஒரு டேட்டா இருக்குங்க, இந்த டேட்டாவுக்கு என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும், அந்த அல்காரிதம் கால் பண்ணி விட்டால் அது வந்து உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ லீனியர் ரீக்ரெஷனா, லாகிஸ்டிக் ரீக்ரெஷனா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டா, என்ன இந்த டேட்டா இந்த பிரச்சனைக்கு என்ன அல்காரிதம் மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் தேவைப்படாது டேட்டா சயின்ஸ்க்கு. 100 முறை சொல்கிறேங்க, டேட்டா சயின்ஸ்க்கு மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் தேவைப்படாதுங்க, ஓகேவா? ஆனால் இந்த அல்காரிதம் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு அவுட்புட் இன்புட்டா, இதுக்கு எந்த மாதிரி அவுட்புட் வேணும், அந்த அவுட்புட் வரதுக்கு என்ன மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணணும் மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. அந்த அல்காரிதம் மேலே லைப்ரரியாக இருக்கும், அதை கால் பண்ணி விட்றதா அவங்க வேலை. அதனால் மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் தேவைப்படாது. யாராவது சொன்னான்னா சும்மா அடிச்சு விட்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, ஓகேவா? அப்படியே மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ்லாம் நாங்கள் சொல்லித்தரோங்க, வாங்க பார்த்துக்கலாம். சரிங்களா, எஸ். உங்கள் அடுத்த கேள்விங்கம்மா. ஆனால் டேட்டா சயின்ஸ் பற்றி எங்ககிட்ட நீங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோன்னா, டேட்டா சயின்ஸ்னால் என்ன, டேட்டா அனலிஸ்டிக்னா என்னென்னா, ரெண்டுக்கு என்னென்ன வித்தியாசம்? ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தாங்க. ஒரு டேட்டா இருக்குது தங்கச்சிங்க, அந்த டேட்டாவை வச்சு அதில் அந்த டேட்டா ஒழுங்காக இருக்கா இல்லையா அதை பார்க்கணும். சரிங்களா, ஒரு 100 ஸ்டூடெண்ட்டோட டேட்டா நான் வாங்குறேங்க. அப்படி வாங்கும்போது அந்த டேட்டா வந்து சில டேட்டா நல்லா இருக்காது, தப்பான டேட்டாவாக இருக்கலாம், நல்லா இருக்காதுங்க, டேட்டா இல்லாமல் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாங்க. அந்த டேட்டாவெல்லாம் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணுறது டேட்டா அனலிஸ்ட்டோட வேலை. அந்த டேட்டா நல்ல டேட்டாவை, அந்த சரி பண்ண டேட்டாவை வச்சு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு கண்டுபிடிச்சா அவன் டேட்டா சயின்ஸுங்க. இதுக்கு நடுவில் அனாலிட்டிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் யாருன்னா இதை கிராஃபிக்கல் ஃபார்மட்டில் தரவன். சரிங்களா, ஓகே. அவன் அனாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க, ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஆன்லைன் டேட்டாவாக இருந்துச்சுன்னா வந்து ரியல் டைமாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம் டேட்டா அனாலிட்டிக்ஸ். அண்டு கிடைச்ச டேட்டா வச்சு ஃபியூச்சர் எப்படி இருக்குன்ட்டு ஆஃப்லைனில் பண்ணால் அவன் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும். சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஒரு டேட்டா அதை அனலிஸ்ட் வந்து அனலிசிஸ் பண்ணி டேட்டா சயின்ஸ் வந்து ஃபியூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இவ்வளோ தான் ஆன்சருங்க. எஸ், யா. ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் பற்றி பேசினோன்னா, இப்போ ஏஐன்னு சொல்கிறாங்கன்னா அப்படின்னா என்னன்னா, மிஷின் லேர்னிங்னு சொல்கிறாங்கன்னா அப்படின்னா என்னன்னா? சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து டேட்டா சயின்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இன்டர் ரிலேட்டட் மாதிரி தாங்கம்மா. டேட்டா சயின்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து இட் ஒர்க்ஸ் ஆன் டேட்டா. சரிங்களா, ஓகே. அப்படின்னா எல்லாமே டேட்டா தாங்க. பட் ஆனால் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயங்களாக இருக்கும். ஏன்னா நார்மலாக வந்து ஒரு டேட்டா மட்டும் இல்லாமல் வாய்ஸ், ஆடியோ, வீடியோன்ட்டு இப்போ எல்லாமே வந்துருச்சுங்க. ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி, இமேஜஸை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வந்துச்சுங்க. அப்போ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பெரிய ஏரியாவில் தான் இந்த டேட்டா சயின்ஸும் ஒரு பார்ட்டுங்க. முதல்ல அது தெரிஞ்சுங்க, ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் லேர்னிங் சொல்கிறாங்க. அது என்னென்னா வந்து ஒரு மிஷினை லேர்ன் பண்ண வைக்கிறது தான் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்படின்னா ஏஐனா என்ன அப்படின்னா வந்து ஒரு மிஷினை லேர்ன் பண்ண வைக்கிறது மிஷின் லேர்னிங். இந்த மிஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணி தான் ஒரு ஏஐயை உருவாக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த டேட்டா சயின்ஸையும் ஏஐக்குள்ளே கொண்டு போய் போட்டுடணும், இந்த மிஷின் லேர்னிங்கும் ஏஐக்குள்ளே கொண்டு போய் போகணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. சரிங்களா, ஓகேவா? ஸோ நான் திரும்ப சொல்கிறேங்க, ஒரு டேட்டா இருக்குங்க. அந்த டேட்டாவை வச்சு ஃப்யூச்சர் என்ன நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அல்காரிதம் தேவை. இந்த அல்காரிதமை தான் வந்து மிஷின் லேர்னிங்னு சொல்கிறாங்க. இது நார்மலாக ஒரு டேட்டாவுக்கு மட்டும் பண்ணால் அது டேட்டா சயின்ஸுங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் கண்டுபிடிக்கிறதுங்க. மிஷின் லேர்னிங்கை ஒரு டேட்டாவுக்கு மட்டும் பண்ணால் அது டேட்டா சயின்ஸுங்க. அந்த டேட்டாவை வந்து அந்த அல்காரிதமை யூஸ் பண்ணி லைக் எந்த டேட்டாவை வேணால் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும், ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ண முடியும்னா அது உங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெவலில் வருங்க. ஓகேவா? ஸோ மிஷின் லேர்னிங் ஒரு சென்டர் பாயிண்ட்டுங்க. இது டேட்டா சயின்ஸாகவும் வேலை செய்யும், ஏஐயும் வேலை செய்யுங்க. அண்ட் ஏஐ பற்றினா இது எல்லாத்தையும் கவர் பண்ணது தாங்க. எல்லாமே ஏஐக்குள்ளே தான் வருதுங்க. நான் டேட்டா சயின்ஸ்க்கு இப்போ ஜாப் வேகன்சிலாம் எப்படி நான் போயிட்டுருக்கு? சரி, ஆக்சுவலாக வந்து டேட்டா வந்து ஃப்யூச்சருங்க. சரி, இங்கே பாருங்களேன், அடுத்த ஒரு 200-100 வருஷம் கழிச்சுமே இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் படிப்பான். அவனுடைய மார்க்கை ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். ஆதார் கார்டு இருக்கும், பேன் கார்டு இருக்கும். அப்போ டேட்டா எப்போவுமே இருக்குங்க. இந்த டேட்டாக்கள் அழிவே அழியாதுங்க. ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், யூடியூபு எல்லாமே டேட்டா தானுங்க. அப்போ அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் வேணுங்க. அந்த டேட்டா வச்சு ஏதோ ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேணுங்க. அப்போ ஃப்யூச்சர் எப்போவுமே இருக்குங்க. சரி, அந்த காலத்தில் வந்து நான் சின்ன பையனாக நான் ஹெச்எல் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயிங்க. ஹெச்எல் டெக்னாலஜி நான் லீடாக ஒர்க் பண்ணும்போது நான் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணுறதுங்க. நான் ப்ராஜெக்ட் லீடாக ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் லீடுங்க நான். ஸோ லீடாக ஒர்க் பண்ணும்போது வந்து நாங்கள் வந்து அந்த டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணுறத டேட்டா மைனிங்னு சொன்னோம். அது இன்னும் கொஞ்சம் டியூன் அப் பண்ணி இப்போ டேட்டா சயின்ஸ்னு வந்திருக்குங்க. அப்போது நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண டேட்டா மைனிங் தான் இன்றைக்கி டேட்டா சயின்ஸாக வந்து வளர்ந்துருக்குங்க. அப்போ அடுத்த 15 வருஷம் கழிச்சு இன்னொரு பேரில் இருக்குமே தவிர இந்த ஒர்க்கு மாறாதுங்க. சரிங்களா? கண்டிப்பாக இது எல்லாமே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குங்க ஃபார் எவருங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி டேட்டா இருந்துச்சுங்க, அது யாரோ ஒருத்தங்க மைனிங் பண்ணிட்டுருந்தாங்க. நான் பிறந்து ஹெச்சில் வேலை செய்யும் போதும் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னுடைய பையனும் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ இது ஃபார் எவருங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் வந்து கண்டிப்பாக இட்ஸ் எ ஃப்யூச்சருங்க. அண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க, ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் தான் ஹையஸ்ட் பெய்டு இன் ஐடி இண்டஸ்ட்ரி. ஐடி இண்டஸ்ட்ரியில் ஹையஸ்ட் பெய்டு ஜாப்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ தான். கண்டிப்பாக எல்லாருமே படிக்கலாங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து என்னுடைய வெப்சைட் நான் காமிச்சிட்ருக்கேங்க. ஒரு டேட்டா சயின்ஸ் படிக்கிறதா இருந்தால் இது எல்லா டாபிக்ஸும் நீங்கள் படிக்கணும். இதை படித்த பின்னாடி தான் வந்து உங்களால் ப்ரொஃபைலை பில்ட் பண்ண முடியுங்க. அது பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராஜெக்ட் பண்ணால் வேலை கிடைக்காதுங்க. ப்ராஜெக்ட்டும் பண்ணிட்டால் ஈஸியாக வேலை கிடச்சிடும். ஆனால் இதை பற்றிலாம் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் இதுதான் கடைசி வரைக்கும் அழியான்னு சொல்லிட்டு இதோட சேலரிலாம் எப்படி நான் இருக்கும் ஸ்டார்டிங்கில்? ஆக்சுவலாக வந்து லைக் உங்கள்கிட்ட நான் சொன்னது தான்மா. நான் இது ஆக்சுவலாக முன்னாடி பேசிட்டேன் இதை பற்றி. அதாவது ஹையஸ்ட் பெய்டு சேலரி இதுதான் நான் சொல்லிட்டேனே. சரிங்களா, ஓகேவா? சேலரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெஷராக இருந்தாங்கன்னா வந்து இப்போ இந்த தம்பி எடுத்துக்கோங்க. இவர் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா, டிசிஎஸ்ங்க, அக்சென்ச்சரில் பிளேஸ் ஆன தம்பிங்க. டேட்டா சயின்ஸில் தான் பிளேஸ் ஆகிருக்காருங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 7 to 8 LPAங்க இவர் தாங்க. ஓகே, அவர் சேலரியை போட்டிருக்காரு பாருங்க. ஓகேவா? 7 to 8 LPAங்க. ஓகேவா? ஸோ 7 லட்சம் பர் ஆனம்னா வந்து 50,000க்கு மேலே தான் சேலரி. ஃப்ரெஷராகவே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம், இதோ டிசிஎஸில் அவன் ஃப்ரெஷராக தான் வாங்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? டிசிஎஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அக்சென்ச்சர் 3 கம்பெனியில் ஆஃபர் வாங்கியிருக்கான். டிசிஎஸ்லேயே வந்து அவன் இந்த சேலரிக்கு போயிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குங்க. சேலரியும் பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டேட்டா சயின்ஸில். ஸோ ஒரு 5 வருஷம் கழிச்சுலாம் நான் பத்திரத்தில் கேரண்டி எழுதி தரேங்க. டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக நீ இருந்தீங்கன்னா வந்து மினிமம் கேரண்டியாக பார்த்தீங்கன்னா வந்து 15 LPA, அதாவது 1.25 லட்சம் மாதத்துக்குங்க சம்பளம். நான் பத்திரத்தை எழுதி தரேன்றேன் சேலரி இவ்வளோ வரும்ன்ட்டு. 15 LPன்றது கம்மியான சேலரிங்க டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல சேலரிக்கு போனால் வந்து டேட்டா சயின்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷனுங்க. அண்டு இதை படிக்கிறது தான் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஜாப் கிடைக்கும். அண்டு ஹையஸ்ட் சேலரிங்க. வெளிநாட்டுக்கு போக முடியும். ஃபாரின் போனீங்கன்னா வந்து உங்களோட சேலரி வந்து 8 லட்சம் பர் மந்த்துங்க. அவ்வளோ சேலரி கொடுக்குற டேட்டா சயின்ஸ் கண்டிப்பாக படிங்க. உங்களுக்கு என்ன உதவியும் நாங்கள் காண்டாக்ட் பண்ண தயாராக இருக்கேன். நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் இல்லை வேறு ஏதாவது கோர்சஸ் படிக்கணும் இல்லை என்னோட கைடன்ஸ் வேணால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க, என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, என்னோட மெயில் ஐடின்னு எல்லாமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களோட மெசேஜாக நாங்கள் காத்துட்ருப்போம். நன்றி, வணக்கம். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.